இந்த திராவிட மாடல் அரசு எப்படி நடந்திருக்குது அப்படின்னா, ஒன்று அவர்களுடைய குடும்ப தலைவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய புகழ் பாடுவது, அவர்களை எல்லாம் அரசாங்க பதவியில அமர வைக்கிறது. இரண்டாவது, இந்த அரசாங்கத்தை பற்றி ஊடகங்கள் யாராவது பேசினாலும் சரி, அல்லது தனிநபர்கள் யாராவது இதை பற்றி விமர்சிச்சாலும் உடனடியாக அவர்களுக்கு பரிசு என்பது கைது, சிறை. இதுதான் இப்போது இவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசு. கனிம வள கொள்ளையிலே நேரடியாக ஒரு எம்எல்ஏ சம்பந்தப்பட்டிருக்கிறார். செய்தி சேகரிக்க சென்றிருக்கக்கூடிய ஊடக நண்பர்களை இவ்வளவு தூரம் அவர்கள் தாக்குகிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு அவர்களுடைய மனதிலே ஒரு அதிகார திமிர் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இதெல்லாம் ஜனநாயகத்துல நடக்கிற ஆட்சியா? ஆட்சிக்கு முடிவு கட்ட மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி அராஜகம் பண்ணக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய திமுகவினர் இன்று அவர்கள் அவருடைய பாக்கெட்டுக்கு என்னென்னவெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இதற்கான விடை என்பது இன்னும் 3 மாதத்தில் தெரிந்துவிடும். தேசிய ஜனநாயக கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சிக்கு எத்தனை தொகுதிகள், யார் வேட்பாளர், எந்தெந்த தொகுதிகள், இது எல்லாமே தேசிய தலைமை தான் முடிவெடுக்கும். தேசியத்துல எங்களுடைய தலைவர் திரு நிதின் நபீன் அவர்களும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களும் இதற்கென்று எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களோட மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் அவர்கள் இதற்கான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்காரு. கூடிய விரைவில் உங்களுக்கு நம்பரு எத்தனை, எந்தெந்த தொகுதி எல்லாம் அறிவிப்பாங்க.